வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையல் அறையில் ஹெல்தியான ஒரு டிஃபன் ஐட்டம் மல்டிகிரெயின் தோசை பணியாரம். இந்த பல தானியம் சேர்த்த தோசை பணியாரம் செய்யறதுக்கான அளவு பாருங்க. வெள்ளைச்சோளம், சிகப்பு சோளம், ராகி, வரகு, கம்பு, இது 5 எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா ஒரு கையளவுக்கு, நல்லா குவிச்ச மாதிரி ஒரு கையளவுக்கு, அதாவது 1/4 கப்பு எல்லாமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இதுக்கு புழுங்கல் அரிசி 3/4 கப்பு, உளுந்து 3/4 கப்பு. இந்த அளவுக்கு இந்த 5 சிறுதானியமும் 1/4 கப்பு, அரிசி 3/4 கப்பு, உளுந்து 3/4 கப்பு. நான் ஹெல்தியர் வெர்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஃபைபர் ரிச்சாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் இட்லி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா நிறைய கழுவணும். இதில் நிறைய அழுக்கு இருக்கும். கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் கிரைண்டரில் நல்லா போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு ஆட்டி எடுத்துக்கணும். மிக்சியில் வேணாலும் ஆட்டிக்கலாம், பட் நான் கிரைண்டரில் தான் ஆட்டினேன். உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது 3 மணி நேரம் ஊறினா தான் மஞ்சள் வரும். அந்த பொடி பொடியாக இருக்க ராகிலாம் கிரைண்டரில் சிக்காது. அந்த மாதிரி ஊறினா தான் மஞ்சள் வரும். இந்த மாதிரி ஆட்டி உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. 1 or 2 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் தோசைக்கு வேணுங்கும் போது கரைச்சிக்கலாம். இதை ஆட்டின உடனே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுவே 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், அதனால ஆட்டின உடனே ஊற்றலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் கழித்து கூட ஊற்றலாம். ரொம்ப நாங்கள் புளிக்க வைக்கிறது இல்லை, எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டின உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு எப்போ தேவையோ எடுத்தனால மாவை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். தோசை கல்லில் இந்த மாவை ஊற்றி நீங்கள் மொத்தமாக வேணுனாலும் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கு வேணுனா. இல்லை ரோஸ்ட் வேணுனாலும் இந்த சோள தோசை நல்லா ரோஸ்ட்டாக வரும், நல்லா சன்னமாக தொலைவிக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்னமாக தேய்ச்சதுனால இந்த பக்கமும் வெந்து தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பிக்கலாம். தோசை சூப்பராக முறுமுறுன்னு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும், ஹெல்தியானதும் கூட. பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம். ரொம்ப கிறிஸ்பியாக வதக்க வேண்டியதில்லை. பணியாரம் வேகும் போதே அது கொஞ்சம் கிறிஸ்பியாகும். லேசாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. நீங்கள் இந்த ஆயிலெலாம் எக்ஸ்ட்ரா தாளிப்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா பணியார மாவில் டேரெக்டாக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியோ டேரெக்டாக போட்டும் நீங்கள் சுடலாம், தாளிப்பு இல்லாமையும். பட் இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினோடனே நல்லா ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதை ஒரே ஒரு பெரட்டிட்டு பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டு ஒரே ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சோள மாவில் நம்ம வதக்கின வெங்காயம் இருக்கு இல்லையா, தேங்காயெல்லாம் போட்டு அதை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேணுங்கிறது மட்டும் எவ்வளோ பணியாரத்துக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். குழி பணியாரக்கல்ல எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மாவை பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இப்போ இது பஞ்சலோக பணியாரக்கல், பஞ்சலோக தோசைக்கல், அப்புறம் அந்த சாப்பரு, இது எல்லாமே நான் வீடியோவில் யூஸ் பண்ணுற குக்கர் எதாக இருந்தாலும் லிங்க் பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா செம கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டில் வரும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி, லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க.
கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.